உங்க போராட்டத்துக்கு அனுமதி அளிக்காததுக்கான காரணம் என்ன சார் நினைக்கிறீங்க? சார், இதே திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது பல்வேறு போராட்டங்கள் நடத்தி இருக்கிறார்கள். அது எல்லாமே இந்த காவல்துறைக்கும் தமிழக அரசுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் நன்கு தெரியும். ஆனால் இன்றைக்கு திமுக ஆட்சியின் போது மக்களுக்கான போராட்டம் இது. பல பெண்களுடைய, கோடிக்கணக்கான பெண்களுடைய தாலிக்கு, சார் அதுக்குள்ள அவசரப்படாங்க, தாலிக்கு பாதுகாப்பு கொடுக்கிற போராட்டம் இது. பெண்களுடைய மனக்குமுறலை எடுத்து சொல்கிற போராட்டம். அதான் எங்க மாநிலத்தில் அண்ணாமலை கேட்டார். ஆனால் இந்த போராட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டது மட்டும். இன்னைக்கு உயர்நீதிமன்றத்துக்கும் போனோம். இன்னைக்கு விடுமுறை நாள் ஆயிடுச்சு. அந்த அனுமதி கிடைச்ச உடனே 1,00,000 பேர் திரண்டு தமிழ்நாட்டில் சென்னையில் போராட்டம் பண்ண போறோம். ஆனால் இந்த அனுமதி மறுத்தது மாபெரும் தவறு. இந்த தவறை மீண்டும் மீண்டும் காவல்துறை கடந்த 2 முறை செய்கிறார்கள். இதுக்கு முன்னாடி நிறைய நாங்கள் அனுமதி வாங்கி இதே வள்ளுவர் கோட்டத்தில் போராட்டம் பண்ணியிருக்கோம். என்ன பிரச்சனை? 53 பேரு, ஏற்கனவே 2008 திமுக ஆட்சியில் 148 பேரு. மக்கள் வேடிக்கை பார்ப்பாங்களா? எதிர்கட்சிகள் எதுக்கு இருக்கு? மாநிலத்தில் முதலே சொன்னார்ல, கிராம பகுதியில் 150 ரூபா 300 ரூபா கொடுத்து பாட்டில் குடிக்க முடியல, கல் விற்பனைக்கு ஏற்பாடு செய்யணும்னு சொன்னார்ல. அதை நீங்க யாராவது கேட்டீங்களா? கிராம பொருளாதாரம் வளரும், ஆரோக்கியமா இருப்பாங்க, விவசாயிகள் நன்மை கிடைக்கும் சொல்லி கூட அனுமதி கொடுக்காம இன்னைக்கு இவ்வளவு பணம் கொடுத்து குடிக்க முடியாம கள்ளச்சாரத்தை கொடுத்து சாகுறான். இன்னைக்கு நம்ம இவ்வளவு போராடுறோம். இங்க இருக்க காவல்துறை அதிகாரிகள் தடுக்கிறாங்க. ஆனால் நம்ம வீட்டுல ஒருத்தர் இருந்தா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. காவல்துறை இங்க வந்து செய்யற வேலையை, சாராய உற்பத்தியை தடுக்கிறதுக்கு செஞ்சா நல்லா இருக்கும். இங்க பாதுகாப்பு கொடுக்கிற விட்டு கள்ளச்சாராய காசு எடுத்து போச்சு எல்லா காவல்துறையும்.